தமிழ்காரங்க இவ்வளவு பேர் இருக்கும் போது உங்களுக்கு எப்படி நாங்க தெரியாம போறோம்? இன்னைக்கு பஞ்சமலைக்கு வந்தவங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ வெளியூருக்காரங்க இந்த ஊர்ல பிழைக்கிறாங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு இடத்துல கூலிக்கு வந்து கூலி ஆட்கள் ஒவ்வொரு இடத்துலயும் நிற்பாங்க. எல்லா ஊர்லயுமே 1000 பேர் 2000 பேர் 5 இடத்துல 10 இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல போய் நீங்க ஏன் லேபர்ஸ் கூப்பிடுறது கிடையாது? தினக்கூலியா அவங்க அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே போயிடுவாங்க சார். எங்களுக்கு வந்து மறுநாளும் அவங்களே தேவைப்படும். பட் இவங்க வந்து அங்க எம்ஜிஆர் நகர்ல நிக்கிறாங்க, பூந்தமல்ல நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து கூலியும் பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். இவங்களை விட கிட்டத்தட்ட 50% கூட இருக்கும். ரெகுலரா வேலை செய்யறவங்கள விட அந்த 50% கொடுத்துட்டு நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா அவங்க அந்த ஜாப முடிக்கிற வரைக்கும் வரமாட்டாங்க. இன்னைக்கு வேலை செஞ்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, நாளைக்கு வேற இடத்துக்கு போயிடுவோம். நாளைக்கு வேற இடத்துக்கு போயிடுவோம். இதுதான் உண்மை. நான் சொல்றேன், எல்லா தொழிலுக்குமே அங்க ஒரு சங்கத்துல இருந்து ஒரு நபர் இருப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஆள் தேவைப்படுதுன்னா இந்த லேபர்ஸ்குள்ள சங்கத்துல வந்து நீங்க முறையா பயன்படுத்துவீங்கன்னா அவங்களுக்கு நீங்க கமிஷன் கொடுப்பீங்க. அப்படி எல்லா லேபர்ஸுமே ஆள் இருங்க, நான் முடிச்சுக்கிட்டேன். அப்ப வந்து அந்த லேபர்ஸ வந்து நீங்க கூப்பிடுறீங்க இல்லையா, அந்த லேபர்ஸ் இன்னைக்கு வரலன்னா மறுநாள் அந்த லேபர்ஸ் கூப்பிடுறதுக்கு நீங்க அவங்க அணுகிறது கிடையாது. சங்கம் சொல்றாரு பாத்தீங்களா, அவங்க ஒரு சங்கம் வச்சுக்குவாங்க, அவங்க டீம் வச்சுக்குவாங்க. அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க சங்கம் சொல்றாங்க. நாளைக்கு தான் நீங்க அவங்க வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சங்கத்தை வச்சு பேசிக்குவாங்க. சோ இந்த அச்சுறுத்தல் ஓனர்கள். எம்எஸ்எம்இக்கு சங்கம் இருக்கா? உங்களுக்கு கூட்டமைப்பு இருக்கா இல்லையா? இல்ல சங்கம் இருக்கு. பட் நாங்க அதை வந்து இப்படி கொண்டு போறோம். கதையா இருக்கு. நீங்க சங்கம் வச்சுக்கலாம், அவங்க சங்கம் வச்சுக்க கூடாது. நீங்க செய்யலாம், அவங்க செய்யக்கூடாது. இந்த ஆட்டிடியூட தான் இங்க கொஸ்டின் பண்றாங்க. இப்போ எப்படி நீ கலகஸ்தபா இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல ஏதாவது பெரிய வந்து